والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருள் ஒரு சண்டை பொருந்திய மாதத்தின் நிறைவு செய்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்வில் மிக முக்கியமான நாட்டில் ஒன்றான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் இந்த திருநாளை கொண்டாடுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் நம் மீது செய்த பேருபகாரம். இன்றைய நாள் என்பது பயானெல்லாம் கேட்க தோணாது. எப்போ முசாஃபா வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா வீட்டுல இருந்து நிறைய ஆர்டர் இருக்கும், வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு போனோம். நம்ம பேசுறதெல்லாம் பேசினா எல்லாம் மறந்து போயிடும். அதனால ஒரு சின்னதா ஒரு நசீஹத் உபதேசம் என்று சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நாட்களை விட சில நாட்களை மகிழ்ச்சியான நாளாக ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சில குறிப்பிட்ட நாளை விழாக்கான நாளாக பயன்படுத்துவார்கள், கொண்டாடுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆக பெரிய மகிழ்ச்சியான நாள் என்ன? ரெண்டு. ஒண்ணு நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ் பெருநாள். இதுலயும் கூட ஒரு பாகுபாடு என்ன? எது பெருசு? ஹஜ் பெருநாள் பெருசா, இது பெருசா? அப்படி எல்லாம் சில இது ரெண்டுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். அதிலும் குறிப்பாக நோன்பு வைத்த முடிவு என்பது பொதுவாக அல்லாஹ் ஒவ்வொரு முடிவையும் ஒரு சிறப்பாக ஆக்குவார். 30 நாள் நோன்பு வைத்து முடிந்த போது கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஈதுல் ஃபித்ரை நோன்பு பெருநாளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹஜ் பெருநாள் என்பது குறிப்பாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு உள்ள ஒரு பண்டிகை. 10 நாள் அவர்களுடைய அமல், ஹஜ் செய்வது, தவாப் செய்வது, மினாவுக்கு போவது, முஸ்தலிஃபா போவது, குர்பானி கொடுப்பது, இது எல்லாம் முடிச்சிட்டு கடைசி 10வது நாள் கொண்டாட்டம், யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளை கொண்டாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு முடிவையும் அல்லாஹ் மகிழ்ச்சியாக்குவதற்காக வேண்டி ஒரு பண்டிகையை வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கணும், அல்லாஹ்வுடைய நோக்கமே என்னன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுல நம்ம விளக்கணும், எல்லாரும் அப்படின்னா முதல்ல உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன்றைய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய அமல் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவா என்ன ஓதணும், என்ன தொழுகிறோம், எப்பெல்லாம் இருக்கும். ஈத் அன்னைக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய அமல், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரோடும் அன்பு பாராட்ட வேண்டும், அன்போடு நடந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நிறைய உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு போயிருப்போம். அதையெல்லாம் மறந்துட்டு போய் முசாஃபா வாங்குறதுல, முஆனாகா வாங்குறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு பேரும் முசாஃபா வாங்கும் போது ரெண்டு பேருடைய முகத்துல இருந்து அந்த புன்முறுவல் வருது தெரியுமா? சிரிக்கிற காலம் எல்லாம் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. யாராவது சொல்லுவாங்கல்ல சிரிச்சா பாவம் மன்னிக்கப்படுதுன்னு? இபாதத்து செஞ்சா மன்னிக்கப்படும், தௌபா செஞ்சா மன்னிக்கப்படும். அத பிரிந்து போன உறவினர்கள் சேர்ந்து முசாஃபா செய்யும் பொழுது வா மச்சான், வா மாப்பிள அப்படின்னு உறவுகளோடு சேர்ந்து பேசும் பொழுது நாம் சிரிக்கின்ற சிரிப்பையும் அந்த தருணத்தை அல்லாஹ் நாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறானா? உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது எவ்வளவு பெரிய நன்மை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். உறவுகளை அல்லாஹ் படைக்கும் போது கொஞ்ச நாள்ல உறவு போய் அல்லாஹ்வுடைய அரிஷ தொங்கிட்டு அழுகுது. ரப்பே, நீ என்ன ஏன் படைச்ச? எல்லாம் படைப்பையும் படைச்ச, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. உறவு என்ற ஒரு படைப்பை என்ன நீ படைச்சிட்ட? என்னோட யாருமே சேர்ந்து வர மாட்டாங்க, என்ன ஏன் நீ படைச்ச? நீ படைக்காமலே இருந்திருக்கலாமே. என்ன நீ படைத்த என்றால் உன்னுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் என்னோட எல்லாம் சேர்ந்து வாழணும்ல, ஒற்றுமையோடு வாழணும்ல. இன்னைக்கு ஒற்றுமையை பார்க்கவே முடியலையே. எங்க போனாலும் சண்டை, எங்க போனாலும் சச்சரவு, எங்க போனாலும் மனஸ்தாபம், எங்க போனாலும் அடிதடி. இல்லாத இடத்தை பார்க்க முடியாது. ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் கூட அதனுடைய ஏதாவது ஒரு மூலையில நம்ம ஆளுங்களுக்குள்ள சண்டை. அல்லாட்ட அரிச புடிச்சிட்டு உறவு அழும்போது சொன்னானா அழுகாதே. உறவுகள் அழுகுது அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் ரஹ்மான்ல, அல்லாஹ் ரஹீம்ல எல்லாத்தின் மீது இறக்கம் காட்டுறவல. அல்லாஹ் ரஹ்மானான
ரஹீமான அல்லாஹ் சொன்னானா, உறவே அழுகாத. அழுகுது, என்னை யாரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க, என்னோட எல்லாம் சண்டை போடுறாங்க, அப்பா பையன் பேசுறது இல்ல, மாமனார் மாமியார் பேசுறது இல்ல, மாமன் மச்சான் பேசுறது இல்ல, கூட பிறந்த அண்ணன் சகோதரி பேசுறது இல்ல, இப்படி ரத்த பந்தமான உறவுகள் கூட பேசுறது இல்லையா ரப்பே, நீ ஏன் என்ன படிச்ச? அல்லாஹ் சொன்னானா, அழுகாதே, இப்ப எனக்கு ஏதாவது நீ கூலி கொடு, நான் அழக்கூடாதுன்னா ஏதாவது எனக்கு சொல்லு நீ. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அதாமன் வசலகி வசலவுல்லா வமன் கதஅகி கதஅவுல்லா, உன் உறவோடு யாரு சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன். உன்னை யாராவது துண்டித்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களை விட்டும் என் உறவையும் நான் துண்டித்து விடுகிறேன். யாரு சொன்ன வார்த்தை? அல்லாஹ் சொன்னா, உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களோடு அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். அல்லாஹ் சேர்ந்துட்டானா ரஹ்மத்து, அல்லாஹ் சேர்ந்துட்டானா மக்ஃபிரத்து. உறவுகளோடு யாராவது பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழ்கிறார்களா, நான் அவர்களோடு பிரிந்து கொள்கிறேன், என்னுடைய உறவை பிரித்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய உறவு நம்மகிட்ட இருந்தா எப்படி? ரிஸ்க் இல்ல, பரக்கத்து இல்ல. நம்ம பார்க்கலாம், உறவுகளோடு பிரிஞ்சு வாழும் போது நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பார்க்கலாம், மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் சிகரத்தையும் தொடலாம், ஆனால் எல்லாம் பரக்கத்து கொடுக்க மாட்டான். எல்லாம் கொடுத்த வாக்குறுதி. அடுத்த உறவுகள் எல்லாம் சிரிச்சிட்டு இந்த துனியாவை பார்த்து, இந்த முஸ்லிம்களை பார்த்து, இந்த சமூகத்தை பார்த்து, நம்ம பார்த்து சொன்ன வார்த்தை, ஓ மனிதா, அலாமன் வசலனி வசலவுல்லா வமன் கதஅனி கதஅவுல்லா, நீ என் கூட சேர்ந்தாதான் அல்லாஹ் உன் கூட. நீ என்ன பிரிஞ்சிட்டியா, சண்டை போட்டியா, ஒற்றுமை இல்லாம வாழ்றியா, உன் கூட அல்லாஹ் சேர மாட்டான். அல்லாஹ் உன் கூட சேரலன்னா ஒரே ஒரு மூச்சு உன்னால விட முடியாதுன்னு சொல்லிச்சு உறவு. எவ்வளவு பெரிய ஞாபகத்து! உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுல இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. உறவுகளோடு சிரித்து பேசும்போது அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானே, விட்டு கொடுத்துட்டு போற தன்மை. ரெண்டு பேர் சண்டை போட்டு பேசலையா, யார் முதல்ல போய் பேசுறாங்களோ, ஃபர்ஸ்ட் யாரு போய் பேசுவாங்களோ அல்லாஹ் அவங்கள சொல்றான், ஹுவ ஃபில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை நான் கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்? அல்லாஹ்வுடைய எதுவும் கிடையாது. நீ போய் தொழுதா சொர்க்கம், அதெல்லாம் தாண்டி உன்னுடைய சகோதரர் முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீ உறவை சேர்ந்து வாழ்ந்தால் சொர்க்கத்துல இருப்ப. யார் உறவை துண்டித்து வாழ்வார்களோ ஃபலைஸ மின்னி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னாங்க. அல்லாஹ்வையும் சார்ந்தவர் இல்ல, நபியையும் சார்ந்தவர் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. வேற நாதி நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணு நபி ஷஃபாத் செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போனோம், இல்ல அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போனோம். ரெண்டுமே இல்லைன்னா நம்ம எங்க நிற்போம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாளை, ஈத் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாள், ஈது பெருநாளுடைய தினத்திலே நம்ம எல்லாம் வீற்றிருக்கின்றானே, நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோமே. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் போய் சந்திக்க வேண்டும். முசாஃபவாக என்ன குறைய போறோம்? பிடிக்குதோ இல்லையோ, ரப்புடைய வார்த்தை, ரசூலுடைய கட்டமைப்பு, போவோம் முசாஃபா வாங்குவோம். முசாஃபா வாங்கும் பொழுது அந்த சிரிப்பு இருக்கு தெரியுமா, நம்ம செஞ்ச எல்லா குறைய நம்ம மன்னிச்சிருவோம், நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவோம். உறவோடு சேர்ந்துட்டோம், ரப்ப நம்மள மன்னிச்சுதான் அடுத்த 8 நம்மள எங்க இருக்கும்? சொர்க்கத்துல இருக்கும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒற்றுமையை கடைபிடிக்கின்ற நல்லவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஒரு நற்செய்தி என்றால் ஒரு பேட் நியூஸ் எனக்கு சொல்லணும். யாரு லாக்அப்ல இருந்து வெளியே வந்திருக்கிறான்? சைத்தான் வெளியே வந்திருக்கிறான். எப்ப? நேத்து மகரிப் கூட வந்துட்டான். ஒரு மாசம் உள்ளலாம் இருந்து நல்லா பூஸ்ட் கீஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வர ஒரு ஆளுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மிக வீரியமா இருக்கும். எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும்? இப்ப பள்ளியை விட்டு போறவங்க சில பேர் அடுத்த ஈதுக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத்துமா, அந்த அளவுக்கு சைத்தானுடைய வீரியம் இருக்கும். இன்னும் பேச போனா முழுக்க முழுக்க தொழுகையாளிகளாக இருக்கின்ற முஸல்லிகளையும் கூட நீங்கள் வரவிட மாட்டான். எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். அல்லாஹ் சொன்னானே, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் அடியா என்ன வணங்குவான். அப்ப ரப்புடைய நம்பிக்கை எவ்வளவு பெருசா இருக்கும். யார் மீது வச்சா? நம்ம மீது தான் நல்லா வச்சான். அப்ப நம்ம எந்த காலமா இருந்தாலும் சீசன் தொழுகையாளிகளாக நாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை தொழுகையாக்க வேண்டும், வாழ்க்கையை ரமலான் ஆக்க வேண்டும். நம் வாழ்க்கை ரமலான் ஆகிவிட்டது என்றால் நம் மௌத்தை அல்லாஹ் ஈதாக்கி விடுவான். எப்படி 30 நாட்கள் முடியும் பொழுது ஒரு ஈத் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோமோ, நம் வாழ்க்கை ரமலான் ஆகிவிட்டது என்றால் நம்முடைய மௌத்தை பார்த்து மலக்குகள் கொண்டாடுவார்கள், நம் மௌத்தை பார்த்து நபிமார்கள் ஏங்குவார்கள், நம் மௌத்தை பார்த்து அல்லாஹ் நினைப்பானா, எங்கிருந்து வந்தாங்க, எந்த
சமூகம், ரசூலுடைய சமூகமா வா சொர்க்கத்துக்கு போ நல்லா சொல்லுவான். அந்த நற்பெயர்களை பெறுகின்ற நல்லவர்களாக வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய மஹல்லாவாசிகளை முழுக்க முழுக்க தொழுகையாளிகளாக எப்படி ரமலானுடைய மாதத்திலே நாமெல்லாம் பள்ளியோடு சார்ந்திருந்தோமோ நம் வாழ்க்கையில் அப்படியே இருக்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் என்ற நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன்.